அஸ்ஸலாமு அலைக்கும். மீன் ஆக்க போகிறோம்மா. சின்ன வெங்காயம், வத்தல், கடுகு தாளிக்கிறேன். வெந்தயம் போடணும். கருவேப்பிலை இல்லை இல்லை போடுவேன். கருவேப்பிலை டப்பாவை தேடினே இல்லை. வெந்தயம் தான் நல்லா மணக்கும். வெந்தயம், கடுகு, சின்ன வெங்காயம் தாளிப்பு. சீலா மீன், கொஞ்சம் புளி, தக்காளி பழம், மல்லி இலை, உப்பு எல்லாம் போட்டுட்டேன். இதை வந்து என்ன செய்யணும், அப்படியே போட்டு பிசைஞ்சு நல்லா இருக்குது. மீனை பிசைய மாட்டேன். புளிக்கோடெலாம் வந்துடும். இந்த மல்லி இலை ஏதாச்சும் பிசைஞ்சிருக்கும். வேலை ஈஸி. அது பொரிஞ்சிக்கிட்டு அதுக்கு புளிக்கோரையும் தக்காளி பழக்கோரையும் அப்படியே எடுத்துக்கணும். நல்ல மணக்கும். 4 துண்டு மீன் போட்டு ஆக்குறேன். மல்லியெல்லாம் நல்லா அப்படியே கையை கொண்டு மசக்கி விட்டா நல்லா ஆனால் மணத்து கிடக்கும். அதை வீட்டில் பொரியிட்டு அதுக்கு இறக்குற டைமில் தான் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றேன். கோரை எடுத்துட்டேன். கோரை இது வந்துட்டு புளியில் உள்ள கோரும் இது வந்துட்டு. உப்பு எடுக்கணும் போட்டுட்டேன், தெரியாமல் உப்பு எடுக்கிறேன். உப்பு போட்டு பிசைஞ்சா சரான்னு பிசைஞ்சிடும். 4 துண்டு மீன், 2 கரண்டி மசாலா போட்டிக்கிறேன். வதக்கிற டைமில் மசாலா ஊற்றிடும். கருவேப்பிலையெல்லாம் சுத்தமாக இல்லை, அதனால் போடையில் மல்லியில் போட்டேன். நல்லா தான் இங்கே கருவேப்பிலையில் போடட்டேன். ராவைக்கு இடியப்பத்தை வாங்கணும். 4 மீன், 4 துண்டு மீன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மீன் கொதிச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றுறேன். இந்த இடியப்பத்துக்கு தொட்டுக்கிற கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றணும். நாலு துண்டு மீன் 4 பேருக்கு போதும். இதுக்கு எப்படி ஒரு 8 இடியப்பம் வாங்கணும், அப்போ தான் காணும். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் பால் ஊற்றி கொதிச்சாதான் அழகாய்க்கு பார்க்குறதுக்கு. தேங்காயெலாம் அரைச்சி விட்டா குழுகுலுண்டு ஆவிடும். டேஸ்ட் வந்து தேங்காய் பாலில் கூடின டேஸ்ட். தேங்காய் அரைச்சி விட்றதுல வந்து கோரு சேரும். தேங்காய் உள்ள கோர், அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, நம்ம அதை கீழே தான் போடுவோம். அதை நம்ம கட்டிக்காமலே நிறைய மக்கக்குட்டி உள்ளவோ அந்த நாளையில் புள்ள குட்டிகள் நிறைய இருக்கும். சக்கை வேணுன்ட்டு வச்சு ஆக்குவோடும். சக்கையும் தேவையில்லை, மக்கையும் தேவையில்லை. இங்கே இருக்கிறது ஆட்கள் குறவு தான். பருந்துண்டு 4 துண்டு போட்டிக்கிறேன். போதும். கொதிக்கிது. ஒரு 10 நிமிஷம் வேலை தாம்மா. தேங்காய் பால் கூட நான் இன்றைக்கி எடுத்து வைக்கல. இப்போ தான் பூ இருந்துட்டு டக்குண்டு சிம்மில் போட்டுட்டு அரைச்சிட்டேன். பாருங்க, அரைச்சிக்கிட்டு இருக்கிற மிஷினில் அரைச்சாப்புல தான். எவ்வளோ நேரம் பிடிக்க போகுது. இந்த நேரம் தான். 2வது பால், இது தலைப்பால். வத்தல், கடுகு போட்டு வெந்தயம் போட்டு தாளித்தா அது ஒரு டிஃப்ரென்ஸான மனம். நம்ம ஒரு மனம் இல்லாட்டாலும் மணக்குது, மோசம் இல்லை. அது ஒரு வகையான மனம். சரி, பார்த்துட்டு இடியப்பத்துக்கு ரொம்ப இப்படி கொஞ்சம் தண்ணி வச்சாதான், ஆனால் வச்சாதான் நல்லா இருக்கும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.